ஹாய் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் அன்றாட மக்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான தலைப்பு டாபிக்ஸை எடுத்து நம்ம ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நோக்கத்தையும் அவங்களோட பர்பஸையும் கண்டுபிடிச்சாலும் தே ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அவங்களால முன்னோக்கி போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நோக்கத்தில் நம்ம ஒவ்வொரு முக்கியமான டாப்பிக்லாம் சூஸ் பண்ணி பேசிக்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக ஹவு டு ஐடென்டிஃபை யுவர் பர்பஸ், உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம். அண்ட் அந்த வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியை எடுத்துட்டோம் அப்படின்னா 60-70% மக்கள் அவங்களோட ஸ்கில்ஸு அவங்களோட பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் தே ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தில் அவங்க லேக் ஆகுறாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் நாலேஜ். ஸோ பொருளாதார அறிவு அவங்களுக்கு இல்லாததுனாலையும் அந்த மணி ஹேண்டிலிங்கில் பணத்தை எப்படி கையாளணும்னு ஒரு புரிதல் இல்லாததுனாலையும் ஈவன் தோ இஃப் தே ஃபைண்ட் அவுட் தேர் பர்பஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதுதான் அவங்களோட வாழ்க்கை நோக்கத்தையும் அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களோட டேலண்ட்டையும் அவங்க ஃபைண்ட் பண்ணாலும் அவங்களால முன்னோக்கி போகிறதுக்கு இந்த பொருளாதார தடை மிகவும் பெருசாக இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் பர்பஸ் க்ரியேட் பண்ணோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்பஸை கண்டுபிடிச்சாலும் நமக்கு இந்த பொருளாதார தடை அதிகமாக இருக்கிறனால பணத்தை பற்றின புரிதல் இல்லாதனால அந்த பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு பேசிக் மணி சீரிஸ் நம்ம செகண்ட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 4 வீடியோஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே பயனளிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மணி சீரீஸில் பார்ட் 5 வீடியோ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பாமர மக்கள் அவங்களோட பர்பஸையும் அவங்க டேலண்ட்டு அவங்க ஸ்கில் அவங்களுக்கு இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய பசங்க அண்ட் பொண்ணுங்க எல்லாருமே ஈவன் தோ பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் பொருளாதார தடை தான். பேசிக்கான இந்த பணத்தை பற்றின புரிதல் நிறைய மக்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம 5th பார்ட் வீடியோ தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மணி சீரீஸில் நம்ம 4 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு மணி மைண்ட் செட்டை பற்றி பேசியிருப்போம். அண்ட் செகண்ட் வீடியோ நம்ம பிளானிங்கை பற்றி பேசியிருப்போம். மணியை எப்படி கையாளணும், அது எக்ஸ்பென்சஸ் எப்படி ட்ராக் பண்ணணும், சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், பேசிக் நம்ம பேசியிருப்போம். அண்ட் தேர்ட் வீடியோ லோன் வாங்குறதுனால நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். அண்ட் 4th வீடியோ இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ஒரு தனி நபர் வாழ்க்கையை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நம்ம பேசியிருப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டையும் பற்றி தான் ஒரு கம்பேரிஷன் மாதிரி நம்ம பேச போகிறோம். அண்ட் சேமிப்பும் முதலீடும் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சேவிங்ஸோ முதலீடோ பற்றி பேசும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ என்னால் ₹1 கூட சேமிப் பண்ண முடியல, எல்லாமே இஎம்ஐக்கோ இல்லை மற்ற கமிட்மெண்ட்டுக்குமே சரியாக இருக்குது, ஆனால் ₹1 கூட சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல, அதில் எங்கே ப்ரோ நான் முதலீடுலாம் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது. இல்லை நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு சேமிப்பை பற்றி புரிதல் இருக்கிறது தவிர ஆனால் முதலீடு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு புரிதல் இருக்கிறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் முதலீடில் கவனம் செலுத்திட்டு வராங்க. ஸோ நிறைய மக்கள் இப்போ நான் சேமிக்கிறதே பெரிய விஷயம், நான் எப்படி ப்ரோ முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுங்க. அந்த சின்ன ஸ்டெப்பு தான் ஃப்யூச்சர் மிகப்பெரிய மாறுதல்களை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு நாள் விட்டோ இல்லை 2 நாள் விட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஒரு கால்குலேட் பண்ணி டெய்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணி மந்த்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நான் இதுக்கெலாம் இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேமிப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அறியாமலே. ஸோ
ஃபஸ்ட்டு நீங்கள் சேமிப்ப ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள். செலவினங்களை வந்து நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மிச்சம் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நிறையா விதத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலிமா இன்றைக்கி வந்து நம்ம ₹10 கூட கோல்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜி ஏரால வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட தாத்தா பாட்டிகளும் நம்மளோட அம்மா அப்பா வாழ்ந்த காலத்தில் கூட கோல்டை வந்து ஒரு ₹10 வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கோல்டன் ஏரால இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் உலகம் ரொம்ப பெரிய லெவலில் மாறப்போகுது. ஸோ ஏஐ தொழில்நுட்பத்திலேருந்து நிறைய டெக்னாலஜி வந்து வளரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போவே வந்து நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய கார்பஸ் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி பேசியிருப்போம், பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கத்திலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு ஆரம்பிக்கணும், முதலீடு ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பணவீக்கத்தில் நீங்கள் எவ்வளோ தான் சேலரி வாங்கினாலும் அந்த பணவீக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து 6 to 7% வந்து இன்ஃப்ளேஷன் ரேஷியோ வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட பண மதிப்பு ஆண்டுக்கு வந்து கம்மியாகிட்டே தான் போகுமே தவிர அது குறைய வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சேவிங்ஸும் முதலீடில் வந்து கவனம் செலுத்துகிறீங்களோ இந்த பணவீக்கத்தை பீட் பண்ணி அட்லீஸ்ட் உங்களோட வேல்யூ வந்து ஒரு மீடியமாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சேவிங்ஸோட இம்பார்ட்டனும் முதலீடு பண்ணுற இம்பார்ட்டனும் தெரிஞ்சால் தான் டைமை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். உங்களோட பர்பஸ் நீங்கள் ஃபைன் பண்ணி அதில் நீங்கள் ஃப்ரீடமாக பயணிக்கிறதுக்கு இந்த சேமிப்பும் இந்த முதலீடும் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் சேமிப்பை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த சேமிப்பு பண்ணி வச்ச அமௌண்ட்டை வந்து கரெக்டான வழியில் முதலீடு பண்ண தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பட் வந்து சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை முதலீடு தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை முதலீடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை சேவிங்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நான் என்ன பண்ணால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து சேவிங்ஸ் மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணம் வந்து க்ரோ ஆகாது. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய ₹10,000 மதிப்புள்ள பணம் வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு ₹7,000 ₹8,000 அந்த ரேஞ்சுக்கான வேல்யூ தான் இருக்கும். ஸோ நீங்கள் சேமிப்பு பண்ணுறது வந்து அதோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர கூடவே கூடாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ₹10,000 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ₹5,000 வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஸோ அந்த முதலீடு பண்ணும்போது தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த பணத்தோட மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். இன்னொரு கேட்டகரி ஆஃப் மக்கள் வந்து முதலீடு மட்டும் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் டேஞ்சர் தான். ஸோ வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். சேவிங்ஸுக்கும் ஒரு 5,000 இல்லை 5,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ரிஸ்க் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நிறையா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அதுலேயே டைரெக்டாக முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து சேவிங்ஸும் இம்பார்ட்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெல்த்தை வந்து பெரிய லெவலில் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி டெய்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ₹10 கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு ETF இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் ஆன்லைன் பொட்டென்ஷியல், இன்டர்நெட் பொட்டென்ஷியல், மொபைல் டெக்னாலஜி பொட்டென்ஷியலாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வாழ்ந்த காலத்துலேயும் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வாழ்ந்த காலத்துலேயும் இந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆண்டுகளில் இது மிகப்பெரிய லெவலில் வளரப்போகுது. நம்ம அனாவசியமாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களில் நம்ம ட்ராக் பண்ணி எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறது மூலிமா நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம முதலீடும் வளர்க்க முடியும், நம்ம வெல்த்தும் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். அண்ட் வெல்த் க்ரியேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்களோட பர்பஸில் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம நிறைய டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.